ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஒரு வரியில சொல்லிடுறேன் நண்பர்களே. அதாவது அம்பாசமுத்திரம் அம்பானி அப்படின்ற மாதிரி ஒரு படம் ஒன்று பார்த்துருக்கிறேன். நீங்க கூட பார்த்துருப்பீங்கல்ல, கருணாஸ் நடிச்ச படம். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அந்த படம். இந்த படத்துல ஒரு டைலாக் வரும். கருணாஸ் கிட்ட சிங்கமுத்து சொல்லுவாரு, இல்ல சிங்கமுத்து கிட்ட கருணாஸ் சொல்லுவாரு. அது என்ன டைலாக்னா, அது ஏன்னா இந்த பணக்கார பசங்க மட்டும் குண்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு சிங்கமுத்து ஒரு ரிப்ளை கொடுப்பாரு, என்ன தெரியுங்களா? பணக்கார பசங்க எல்லாம் குண்டா இருப்பாங்க, பணக்கார பொண்ணுங்க உண்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுதான் இன்னைக்கு டாபிக்கே. இன்னும் புரியல, புரியுற மாதிரி தெளிவாவே சொல்லிடுறேன். அதாவது எதனால இந்த பணக்கார பசங்க எல்லாம் குண்டா இருக்கிறாங்க, பணக்கார பொண்ணுங்க எல்லாம் உண்டா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான உண்மையான விளக்கமே என்னன்னா, என்னதான் பணம் கொட்டி கிடந்தாலும் அந்த வீட்டுல, என்னதான் அந்த பணக்கார பசங்களோட அப்பாக்கள் புகழில் உச்சிக்கே இருந்தாலுமே கூட இந்த பிள்ளைங்க மட்டும் தருதலையே விளங்காமே இருக்குதே, ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவை. அதுவும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நடிகர்கள் மற்றும் பிரபலங்களோட பிள்ளைங்களாம் விளங்காம போயிடுச்சு, அதுக்கு முக்கியமான காரணம் என்னப்பா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, அந்த விளக்கத்தை நான் வீடியோ கடைசியில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த பசங்கள்லாம் அப்பாக்கள் என்னதான் ஓரளவுக்கு உத்தமனாக ஒழுங்கா கஷ்டப்பட்டு நாய்படாத பாடுபட்டு இந்த தமிழ் சினிமால கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு சொத்துக்கிட்டெல்லாம் சேர்த்து வீடுகளெல்லாம் வாங்கி விட்டாலும் இவனுக்கு தருதலையாவே தெரிவானுங்க. ஒன்னு அந்த சொத்தை அழிப்பானுங்க, இல்லைன்னா அழிக்க வச்சிருவானுங்க இவனுங்களே. சோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பானுங்க இல்லைங்களா ஒரு சில பேரு. அவனுங்களை பத்தி தான், அந்த தருதலைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ அதனால எந்தெந்த நடிகர்களோட மகன்கள் இந்த தருதலையாக சுத்துகிறார்கள் அப்படின்றத சொல்லிட்டு, வழக்கம் போல நம்ம சேனல்ல ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லி உங்க கழுத்திருப்போம் பாருங்க, அதை நான் கடைசியில சொல்றேன். எதனால இப்படி இருக்காங்க அப்படின்றத ஒரு ரீசனே நான் கடைசியில சொல்றேன், இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. நேத்து நான் லைவ் வந்தேன், ஒரு சில பேர் வந்தீங்க, ஒரு சில பேர் வரல. இருந்தாலும் மறுபடியும் நான் இந்த மாசத்துல முடியாது, அக்டோபர்ல நான் லைவ்ல வர மறுபடியும். இன்னும் நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம லைவ்ல பேசுவோம். இது மட்டும் இல்லாம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நண்பர்களே. அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ அதுல தமிழ் படங்களையும் தாண்டி வேற்றுமொழி படங்கள், எந்தெந்த படங்கள் நல்லா இருக்கு, எதெல்லாம் கழுவி ஊத்தலாம், எதெல்லாம் கன்றாவியா இருக்கிறா கடவுளே அப்படின்ற மாதிரி சில படங்கள்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் கழுவி ஊத்துவோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நல்ல படங்களை நீங்களும் பார்த்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீடியோல போவோம். அதாவது நண்பர்களே, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 80s 70s இருந்த நடிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா படாத பாடுபட்டு, நாய் படாத பாடுபட்டு, சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு தார் தரையில மண் தரையில படுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு செதுக்கி கோடம்பாக்கம் ஃபுல்லா இடத்த வாங்கி பில்டிங்கை கட்டி, அதுக்கப்புறம் அவங்க சினிமால பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் சரி நம்ம இந்த சினிமால இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தோம், நம்மளோட பிள்ளைங்க இருக்குதே இதுங்க கஷ்டப்படாம சினிமா உள்ள வரணும்னு சொல்லி ஒரு சில தந்தைகள் மற்றும் தாய்மார்கள் ஒரு சில வேலையை பார்த்திருப்பாங்க இல்லைங்களா. இதுல வளர்ந்த பிள்ளைகள் தான் தளபதி விஜய், அதுக்கப்புறம் நம்ம நடிகர் சூர்யா, பிரசாந்த், விக்ரம் பிரபு, சிபிராஜ், சிவாஜி கணேசனோட பிள்ளைங்களை கூட சொல்லலாம். சோ இவங்க எல்லாருமே அவங்க அப்பாவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது காப்பாத்துறாங்களோ இல்லையோ கெடுகல பேரை. இந்த நடிகர்கள்லாம் இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்னதான் சொத்து சேர்த்தாலும் நம்ம குடும்பத்து மேலயும் நம்ம பிள்ளைங்க மேலயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னு வைங்களேன், நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச சொத்து, என் பேரு, மதிப்பு எல்லாத்தையும் 2 நிமிஷத்துல இவங்க வாங்கி விட்டு போயிடுவானுங்க, மானத்தை வாங்கிடுவானுங்க. அதனால சொத்து சுகத்தையும் தாண்டி நம்ம பேரு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதனால நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லா வளர்க்கணும், நல்லா அப்ரிங்கிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்ப நான் சொன்ன அந்த நடிகர்களோட தந்தைகள்லாம் பண்ணிருப்பாங்க. அதே தான் இப்ப இருக்கிற நடிகர்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இதையும் தாண்டி ஒரு சில நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் இருக்காங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பணம் தாண்டா முக்கியம், இதை கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன படாத பாடுபட்டேன், அதனால நான் பணம் சம்பாரிச்சது மட்டும் இல்ல, இந்த பணத்தை என் பிள்ளைங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்க கூடாது, ஜாலியா அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம். அதாவது அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தவறான எண்ணம். ஆனா கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு தந்தை, சராசரி ஒரு தந்தை யோசிக்க வேண்டிய விஷயம் தான், என் புள்ள அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு. ஆனா பிராக்டிகலா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி என்னைக்குமே நம்ம பசங்களை வளர்க்க கூடாது. அந்த மாதிரி இவர் கஷ்டப்பட்டு என்னதான் பெருசா வளர்ந்தாலுமே கூட இவரோட பசங்களை வளர்க்கல அப்படின்ற லிஸ்ட்ல நான் முதலாவதா சொல்ல போறது சமீபத்துல ஒரு நியூஸ் தாங்க. அதாவது நடிகர் மனோ, சிங்கர் மனோ, இசையமைப்பாளர் மனோ, டப்பிங் ஆர்டிஸ்ட் மனோ அப்படின்ற மாதிரி மனோ அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு பல பேருக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. ஏன்னா மனோ ஒரு அற்புதமான சிங்கரு. இன்னைக்கு பல ப்ரோக்ராம்ஸும் பண்ணிக்கிட்டே இருக்காரு, உழைத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்களோட பசங்க 2 ஆண்பல பசங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு வேலையை பாத்து விட்டானுங்க சமீபத்துல, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான். இதனால இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனோட பேரு நாறுன்னு ஆறுது கோலிவுட்ல. பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷன், எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கொஞ்சம் தெளிவா சொல்லனா ஃபர்ஸ்ட் மனோட ஹிஸ்டரியை பாத்துருவோம். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மனோ அவர்களோட உண்மையான பேரு நாகூர் பாபு. தெனாலி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் தான் நம்ம மனோ அவர்கள். சோ இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம், இசை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்மளோட கெரியரா நம்ம கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருந்தனாலதான் இவர் அப்பப்போ மேடை பாடகர்கள், அதுக்கப்புறம் மேடை பாடகர்களோட நட்பு, அதுக்கப்புறம் மேடை பாடல்கள், எங்கேயாவது கோயில் கச்சேரி அந்த மாதிரி நடந்ததுன்னா போய் பாடுறது,
அதுக்கப்புறம் அப்பப்போ இசையை பிராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து மனோ அவர்களோட தந்தை என்ன பண்ணாரு, நம்ம பையன் இசையில ஆர்வமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்ல கை காமிச்சு விட்டுக்கிறாரு அவங்க அப்பா. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஊர்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸ், ஏங்க இவர் பாக்குறதுக்கு எஸ்பிபி மாதிரி இருக்காரு, பாடுறதும் எஸ்பிபி மாதிரியே இருக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமஸா இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, MS விஸ்வநாதன் அவர்கள் அங்க ஒரு கம்போசிங்க்கு வந்திருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைதராபாத்துக்கு போக வேண்டிய ஒரு வேலையா, ஏன்னா அங்க போய் கம்போஸ் பண்ணணும், ஏன்னா எஸ்பிபி அவர்கள் அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னும் போது அன்னி இருந்த காலகட்டத்தில் டக்குன்னு போக முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மொழி பிதிங்கி யோசிச்சுருந்தாராம் MS விஸ்வநாதன் அவர்கள். அப்பதான் வந்து அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவரோட குரூப்ல, சார் எஸ்பிபி மாதிரியே பாடக்கூடிய ஒரு ஆள் இந்த ஊர்ல இருக்கிறான், அவனா கூட்டின்னு வரேன், செக் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னதுக்கு, அட அப்படியா அந்த தங்கத்தை அப்படியே கூட்டணும் அப்படின்ற மாதிரி கூட்டின்னு வர போய் தான் மனோ அவர்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது இது MS விஸ்வநாதன் அவர்கிட்ட. டக்குன்னு ஒரு ரிஹர்சல் ஒன்று பாட அப்படின்னு பாடி நான் சொன்ன MSVக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா, அட அப்படியே பாடுறியா சூப்பரியா அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்க அங்கேயே முடிச்சுட்டுக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா MSV அவர்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிறாரு மனோ அவர்களுக்கு, என்னன்னா இந்த டேலண்டோட இந்த ஊர்ல இருந்து வேஸ்ட் பண்ணாத உன் டேலண்ட்டை கிளம்பி சென்னைக்கு வா, வாய்ப்பு தேடு, கண்டிப்பா நீ பெரிய ஆளாவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு விஷயத்த வேதவாக எடுத்துக்கிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துக்கிறாரு மனுஷன். என்னதான் டேலண்ட் வாய்ஸ் கீஸ் எல்லாம் நல்லா இருந்தாலுமே கூட சென்னை உடனே தூக்கி கொடுத்துருமா உங்களுக்கு, அதுக்கு நீங்க படாத பாடுபடணும், உழைக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும், உழைச்சி பெறால ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படி கொஞ்சம் உழைச்சி அதுக்கப்புறம் சின்ன சின்ன இடத்துல எல்லாம் போய் கிட்டார் வாசின்னு அப்படியே காசை கொஞ்சம் கொஞ்சம் தேத்தி இங்க ஒரு 100 ரூபா வாடகையில வீடு எடுத்து ராங்கராஜபுரமோ கோடம்பாக்கத்துல இங்க இருந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மனுஷனுக்கு அதுக்கப்புறம் இளையராஜா அவர்களோட அறிமுகம் கிடைச்ச உடனே இளையராஜா அவரோட வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எஸ்பிபி மாதிரி இருக்குது, ஆனா எஸ்பிபி மாதிரி உன்னால பாட முடியலனா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் உன் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி இவருக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் இளையராஜா அவர்களோட கம்போசிங்ல ஏகப்பட்ட பாடல்களை பாடி இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிங்கரா இருக்கிறாரு மனோ அவர்கள். ஸோ மனோ அவர்களுக்கு மனோன்னு பேர் வச்சதே இளையராஜா அவர்கள் தான். அதனாலதான் பல மேடைகள்ல எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குரு என்னை வந்து என்னோட காட்ஃபாதர் இளையராஜா அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி, இதை வந்து நான் ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சிருப்பேனா, ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எவ்வளவு சொத்து சேர்த்திருப்பாரு, எவ்வளவு பேர் புகழ். ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு பிறந்த 2 மகன்கள் சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கலாட்டா ஒண்ணு பண்ணாங்க. ஆனா இப்பதான் பண்ணானுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப பாரு இவங்க கலாட்டா தான்ப்பா அழிச்சாட்டியம் பண்ணின்னு இருப்பானுங்க. இது வரைக்கும் எந்த நியூஸும் வெளில வரல, இந்த நியூஸ் வெளில வந்துருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் மேல கை வச்சுட்டானே இவனுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சில பெண்களோட தவறான பழக்கங்கள், அதுக்கப்புறம் கையில ஏகப்பட்ட காசுக்குது, குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்றது, ஆள் இல்லாத ரோட்ல கலாட்டா பண்ணினா உன்னை போலீஸ் வந்து தூக்கின்னு போயிட்டு லாடம் கட்டு நெக்ஸ்ட் டே அனுப்பிச்சிருவாங்க இல்லீங்களா. ஆனா பப்ளிக் மேல கை வச்சா சும்மா இருப்பானுங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துலயே ஏதோ ஒரு சின்ன டீ கடை மாதிரி அந்த இடத்துல வந்து இவங்க கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரக போட்டு வந்து உட்காந்துக்கிறானுங்க. அந்த தெரு வழியா போன ஒரு 2 பசங்களை கூப்பிட்டு கலாட்டா பண்ணி கையில கச்ச கட்டையை வச்சு அந்த பசங்களை வச்சு மண்டையை தந்துட்டு இருக்கிறானுங்க. இதனால குபீர்னு ரத்தம் வந்து ஓடி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறானுங்க. போலீஸ் உடனே இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா 2 பேரும் அஸ்காண்டான். இப்போ போலீஸ் வந்து விசாரணை பண்ணி தேர்ந்துக்கிறானுங்க. ஈசிஆர்ல எங்கேயோ உட்காந்துக்கிறாங்களாம் பசங்க. சோ இது வந்து மனோ அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன விளைச்சலை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் மாதிரி ப்ரோக்ராமுக்கு ஒரு ஜட்ஜா போறாரு. அது எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கணும். இங்க இருந்து கிளம்பி இவ்வளவு சம்பாரிச்சிட்டோம், இனிமேல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜாலியா மால்தீவ்ஸ், கோவா, மொரிஷியஸ்னு சுத்தறதை விட்டுட்டு இன்னமும் நான் உழைச்சுனுக்கிறேன், எதுக்காக உழைக்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி உழைச்சுனுக்கிறாரு. எதுக்காக உழைப்பாரு? பசங்களுக்காக தான் உழைப்பாரு. ஆனா இவனுக்கு இப்படி காசை வந்து கரியாகினது கூட பரவாயில்லைங்க, அப்பனுக்கே வந்து இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம செவத்தை பார்த்து கேட்டுக்கிறோம்னு வைங்களேன். அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோட இறுதியில சொல்றேன். ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு மனுஷனுக்கும் இப்ப ஏற்பட்ட ஒரு பிள்ளைகள் இதோட இந்த லிஸ்ட் நின்று போச்சானா? இல்ல, இந்த லிஸ்ட் நிக்காது. ஏன்னா தமிழ் சினிமால அவ்வளவு கொடுமைகள்லாம் நடந்துனுக்குது. நம்ம பி வாசு அவர்கள் இயக்குனர் இருக்காரு, அவரோட பையன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, சக்தி வாசு. பாக்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் நல்லாவே இருப்பார் ஆளு. சக்தி வாசுவோட தந்தையான பி வாசு அவர்கள் எவ்வளவு பெரிய இயக்குனருங்க, எவ்வளவு பெரிய நடிகர்களை வச்சு என்ன மாதிரியான கமர்ஷியல் இட்டு கொடுத்த ஒரு இயக்குனர் அவரு. ஆனா அவரோட பையனை அவரால் பெருசா கொண்டு வர முடியல பாத்தீங்களா. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு இருக்கிற டெடிகேஷன் பையனுக்கு சுத்தமாவே கிடையாது. இதை போய் நீங்க சக்தி கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், எங்க அப்பா என்ன மதிக்க மாட்டாரு, எங்க அப்பா வந்து என்ன எல்லா எதிரிலையும் திட்டுவாரு, அதுக்கப்புறம் என்ன வேலை வாங்குவாரு, நான் எப்படி ஒரு பெரிய இயக்குனரோட பையன் இந்த மாதிரி எல்லாம் நான் இல்ட்ரீட் எல்லாம் நான் வந்து தாங்கிட்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கே வந்து வாயில கெட்ட வார்த்தைகள் வரும். ஏடா உங்க அப்பா வந்து எவ்வளவு பெரிய திட்டு வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சோ நீ வந்து அவருக்கு பிறந்துட்ட பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்றனால நீ மறுபடியும் ஒரு ஃபீல்டுல நீ ஆரம்பிக்கணும்னா திட்டு வாங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். உனக்கு தொழில் தெரியுமா? அவரு நீ பிறந்துட்டாலே எல்லா கலைகளோட அந்த வித்தையோட கத்துக்கிட்டு தான் நீ அப்படியே பிறந்து வருவியா? ஏகலைவனா கமல் சொல்ற மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இல்ல, நம்ம வந்து ஒரு ஃபீல்டுல இறங்குறோம்னா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு முதல்ல தானே ஆரம்பிக்கணும். எஸ்ஏசி அவர்கள் வந்து விஜய முதல்ல அறிமுகப்படுத்தும் போது 2-3 படம் ஃபிளாப்பா விஜய் வச்சு 2 வீடை வித்துட்டாராம். பெல்ட் எடுத்து சரியான அடி அடிச்சுக்கிறார் விஜய். இனிமேல் உன்னை வச்சு நான் படம் எடுக்க மாட்டேன், இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான்,
அந்த வீடு எனக்கு தங்கறதுக்கு வேணும், அதையும் வித்துட்டா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி விஜய் உதவதன்னு உதச்சதுக்கு அப்புறம் கடைசியா சோபா அவர்கள் சொல்லிக்கிறாங்க, லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவான். இந்த ட்ரைல வந்து நம்ம பையன் வந்து ஜெயிச்சிட்டானா அவன் கண்டினியூ ஆகட்டும் ஹீரோவா, இல்லனா வந்து நம்ம வேற ஏதாவது கெரியர் வந்து நம்ம பையனுக்கு செட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் கண்டினியூ பண்ணாரு. சோ தளபதி விஜய் அவர்களே அவ்வளவு ஈஸியா ஜெயிச்சு வரல. சூர்யா அவர்கள் பார்க்காத அவமானங்களா, ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த அவமானங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு சரி என்ன அவமானப்படுத்தணும் முன்னாடி நான் இருந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்சா பண்ணதுனாலதான் இன்னைக்கு சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு தமிழ் சினிமால. ஆனா சக்தி அவர்கள் ஆரம்பத்திலேயே எங்க அப்பா எல்லாரும் முன்னாடியும் திட்டுறாரு, எங்க அப்பா வந்து என்ன உட்கார சொல்ல மாட்டாரு, நிக்கவே வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்பா மேல செலுத்திட்டு இவரு குடி கிடின்னு சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு காரை கொண்டு போய் ரோட்ல நிக்கிற ஆட்டோ மேல ஏத்தி ஏகப்பட்ட டேமேஜ் ஆட்டோவுக்கு கிடையாது இவருக்கு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் மூலியமா நான் ஒரு கம்பேக் கொடுக்குறேன்னு போய் இருக்கிற கொஞ்ச நெஞ்சமானத்தையும் அங்க போனதுக்கு அப்புறம் சக்தி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அப்பா எடுக்கிற ஒரு சில படங்கள்ல கேரக்டர் ரோல் பண்ணுகிறாரு. இது வந்து பிவாஸ் அவர்களுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். நம்ம சொல்றத சொல்லிட்டோம், ஆனா அது வந்து பிவாஸ் அவர்களோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். இதே மாதிரி மூணாவதா நடிகை மனோரமா அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகை, கின்னஸ் உலக சாதனை பண்ணவங்க, அத்தனை படம் 10,000 படம் அவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க பையனை ஒரு ஹீரோ ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி அவங்க பையன் பேரு பூபதி, அவரை வச்சு ஒரு சில படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க பையனுக்கு தவறான குடிப்பழக்கம் இருக்குது. இந்த குடிப்பழக்கத்தினால நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தோம். மனோரமா அவர்கள் அவ்வளவு சம்பாரிச்ச சொத்துல பாதி சொத்தை அவர் குடிச்சு அழிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் பெரிய லெவல்ல பேசுவாங்க. இதனால நல்ல அழகா இருந்த அப்பியரன்ஸே போய் மனோரமாவோட வயசானவர் மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆனாரு. அதுக்கப்புறம் சில சீரியல் வந்து மனோரமாவை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டைரக்ஷன் பண்ணாங்க. எது பண்ணாலும் அவங்க பையனை வந்து தேத்த முடியல. காரணம் என்னன்னா, வாய்ப்பு வரும்போதே அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை நம்ம உணர்ந்து கரெக்டா அந்த ஒரு கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் சொகுசாவே வளர்ந்துட்டேன், எனக்கு எல்லாமே சொகுசாவே கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா, மனோரமா பையனுக்கே கிடைக்காத சொகுசான வாழ்க்கை மற்றவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? இதே தான் நாகேஷ் அவர்களோட பையனும். அவரு வந்து ஆனந்த பாபு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆனந்த பாபு ஆரம்பத்துல ஒரு நல்ல ஒரு என்ட்ரியில உள்ள வந்தாலுமே அவரும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம், அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்குது. அதாவது நாகேஷ் அவர்கள் அந்த நாகேஷ் தியேட்டர் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருந்த பல பேருக்கு தெரியும். அவ்வளவு ஈஸியா வாங்கலங்க. அது வந்து எம்ஜிஆரோட ஹெல்ப்ல தான் அவர் வாங்கினாராம். அது மாதிரி அவர் ஒரு சொத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாரு. ஆனா ஆனந்த பாபு அவர்கள் குடி மது பழக்கத்தையும் தாண்டி போதை பழக்கம். ஸோ இந்த மாதிரி போதைனா நான் சொல்றது அந்த மாதிரியான போதை, அதாவது ஆங்கிலத்துல ட்ரக்ஸ் வாங்க பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் தமிழ் சினிமால யாருக்கும் கிடைக்காத அற்புதமான ஒரு என்ட்ரி, அப்பா கிட்ட இருந்து வந்த அந்த டான்ஸ் திறமை, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த போதையில இறங்கினால ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவருக்கு 2 காலை எரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவரோட கெரியரே டவுன். இன்னைக்கு எவ்வளவு படத்துல நிறைய இயக்குநர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நிறைய சீரியல்ல வந்தாலும் அவரால் கம்பேக் கொடுக்க முடியல. ஏன்னா அப்பா பட்ட கஷ்டத்தின் மதிப்பு தெரியாம போச்சு. இந்த மாதிரி நான் சிலம்பரசனையும் சொல்லுவேன், ஆனா ஏகப்பட்ட பேர் கோவப்படுவீங்க. அதாவது சிலம்பரசன் மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஃபேன்ஸாக இருக்கலாம், ஆனா உங்க ஹீரோ எந்த தப்பு பண்ணாலும் அது தப்பே இல்லைன்னு நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா ஒரு மனநிலை. இந்த மனநிலை தான் உங்களை வந்து தப்பான பாதையில வழி நடத்தி கொண்டு போவோம். அப்படி நீ என்னதான் ஆத்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, பிதாமகன் டிரான்ஸ்ஃபர்மேஷனு அப்படின்ற மாதிரி உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பண்ணாலும் அது எதுவுமே வந்து ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பண்றதே இல்லை. அப்படி ஒரு ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா முதல்ல இந்த மாதிரி பூதம் மாதிரி உடம்பு கொண்டு வந்து 4 வேளை பிரியாணி 40 வேளை சரக்கு அதுக்கப்புறம் 50 மணி நேரம் தூக்கம்னு போயிருக்கவே மாட்டாரு. டக்குன்னு அவரோட உடம்புல நீ இப்படியே கண்டினியூ பண்ணினா உனக்கு பால் ஊத்தி அமிச்சிருவாங்கன்னு சொன்ன உடனே ஒரு பயத்துல தான் ஒரு கடை ஆரம்பிச்சாரு, தவிர ரசிகர்களுக்காக இல்ல. அதனால சிலம்பரசன் அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு பல இயக்குநர்கள் முயற்சி பண்றாங்க. இது முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூனையும் தாண்டி பார்ன் வித் குட் டேலண்ட்ஸ் அவரு. அதனால தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு டேலண்டான பையனோட லைஃப் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் பல பேர் இன்னைக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் டிஆர் மாதிரி கஷ்டப்பட்டு, அதாவது தூக்கமே இல்லாம 20 நாள் வந்து அவர் உழைப்பாராம். தூக்கம்ன்றது வந்து சுத்தமா இல்லாம போனா காலி தான் அவரு. ஆனா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தூக்கத்துல தான் அவர் வேலை பார்ப்பாராம். அந்த அளவுக்கு டிஆர் அவர்கள் வேலை செஞ்சு கட்டிய கோட்டை சாம்ராஜ்யம். அதை வந்து சிம்பு அவர்கள் ஆரம்பத்தில் என்னதான் காப்பாத்தினாலும் இன்னைக்கு பெரிய லெவல்ல அவர் கொண்டு போயிருக்கணும். ஆனா நடுவுல ஒரு சில தவறான காரியங்கள், தவறான சேர்க்கனால சிம்பு அவர்களால கம்பேக் பெருசா கொடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம், ஒரு 2 படம் வருது வரப்போகுது, வந்ததுன்னா அவரோட இமேஜ் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல நிறைய பேர் லிஸ்ட் போட்டு சொல்லலாம், குறை சொல்ற மாதிரி போயிடும் அந்த வீடியோ. அதனால நம்ம முடிவு வந்து என்னதான் மேட்டர், இது மாதிரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிகர்கள், அதாவது இந்த தந்தை நடிகர்கள் செய்யக்கூடிய ஒரு சில சின்ன தவறுகள் தான். அதாவது நான் கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு சொத்துக்கத்தெல்லாம் சேர்த்து வச்சேன், என் பையன் என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்களை சின்ன வயசுல இருந்து ரொம்ப சொகுசா வளர்த்துருவாங்க. அதாவது யாரோட அட்வைஸும் இல்லாம நீ என்ன வேணுமோ செய், நீ என்ன பண்ணணுமோ தோணுதோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பசங்க எல்லாத்தையும் கிராண்டடா எடுத்துக்கிட்டு இவங்க வந்து சேரக்கூடிய ஆட்கள், அவங்களோட சர்க்கிள்ல அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பல பசங்க கூட இவங்க சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காசு எண்ணிக்கை ஏகப்பட்டது வருது. ஸோ இதனால வந்து தவறான பழக்கங்கள், தவறான சேர்க்கைகள் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான பசங்க போவாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தந்தைகள் செய்யக்கூடிய இன்னொரு தப்பம்,
இவங்களுக்கு கெரியர்ல ஒரு காலகட்டத்துக்கு மேல ஏகப்பட்ட பணம் கொட்ட ஆரம்பிச்ச உடனே, அதாவது சினிமால நான் சொல்றேன், இவங்க குடும்பத்தை கவனிக்கிறத ஒரு காலகட்டத்தில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொன்ன நடிகர்கள் எல்லாருமே பாத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நான் உதாரணத்துக்கு டி ராஜேந்தர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பி வாசு ஆகட்டும், மனோரமா, நாகேஷ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் ஈவன் மனோ, இவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களோட கெரியர்ல இவங்க பெரிய லெவல் உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் எப்ப பாரு பிஸியா இருப்பாங்க. எங்க போனாலும் ஷூட்டு, எங்க போனாலும் கம்போசிங், எந்த பக்கம் போனாலும் டைரக்ஷன் அப்படின்னு இவங்க சுத்துன்னு சுத்தும் போது குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது. பணம் கொட்டுன்னு கொட்டுது, தூக்கி பேங்க்ல போடு, நம்ம அடுத்தடுத்து ஷூட்டு போறோம், எவ்வளவு பணம் கொடுக்குறானோ சம்பாரிச்சு சேர்த்து வைப்போம் அப்படின்னும் போது இந்த பசங்க வளரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பசங்களுக்கு தந்தை மற்றும் தாயோட அன்பு பெருசா கிடைக்காம போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை நாடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன அன்பு கிடைக்கும்? அன்பு கிடைக்கிறது அப்படின்றதோட நம்ம தவறான வழியில போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஓரளவுக்கு பசங்க வளர்ந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் பேரண்ட்ஸ் பசங்க மேலேயும் கொஞ்சம் கண்காணிப்பு வைக்கணும். நீங்க எவ்வளவு வேணாலும் கெரியர்ல போங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, ஆனா நம்ம பசங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் நம்மளுக்கு இல்லைனாலே அந்த பசங்களை நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். ஆனா இந்த தந்தைகள் எல்லாம் பசங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு 50% காரணம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ இந்த தவறுகளை அந்த 90s நடிகர்கள் 80s நடிகர்கள் எல்லாம் செஞ்சனாலதான் அவங்களோட பசங்க இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய பல தந்தைகளாகட்டும் பல நடிகர்களாகட்டும் இந்த மாதிரி தவற செய்யாம சம்பாதிக்கிற காசும் முக்கியம் தான், அந்த சம்பாதிக்கிற காசை அழகா செலவு பண்றதுக்கான பசங்களை ஒழுக்கமா வளர்க்கறதும் முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு வளர்த்தாங்கன்னா, அதாவது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. மனோவர்கள் பையன் மாதிரி இன்னைக்கு மனோவர்களோட மானமே போற அளவுக்கு பசங்க அவங்களோட நடத்தை எந்த லெவலுக்கு லட்சணமா இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இனிமேல் ஃபியூச்சர்ல வராதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு அதுக்கப்புறம் நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.